ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வவ்வால் மீன் குழம்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் ஃபீனல் சீட்ஸ் 1 டீஸ்பூன் ஃபினோக்ரெக் சீட்ஸ் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 15 பல்லு கார்லிக் நான் தட்டி வச்சுருக்கேன். அதோட கறிவேப்பிலை கறி லீவ்ஸும் சேர்த்து பண்ணி வச்ச ஒரு ஆனியனையும் சேர்த்து அதை நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ண போகிறோங்க. இதில் 2 ஆனியனை பேஸ்ட் பண்ணி சேர்க்குறேங்க. குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக வரணுன்றதுக்காக நான் இது மாதிரி செய்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடணும். அதோட நான் ஒரு 3 டொமேட்டோ பியூரியும் சேர்க்குறேங்க. ஆனியன் டொமேட்டோவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஃபிஷ் கறி மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக், 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து அதை நல்லா கலந்து விடணுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும். இப்போ 1 கப்பு புளித்தண்ணி டர்மரின் வாட்ரு சேர்க்குறேங்க. அதோட 1 கப்பு நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணுறேங்க. இப்போ எல்லாம் ஒரு சேர கலந்து விட்டு இந்த டைமில் நம்ம உப்பு காரம் சரி பார்க்கணுங்க. பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம் குக் ஆகணுங்க. இப்போ நான் மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஒரு 4 துண்டு மேங்கோ, ரா மேங்கோ ஆட் பண்ணுறேங்க. மீன் குழம்புனாவே மாங்காய் போட்டு செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு தருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போது ஒவ்வொரு மீனையும் ஆட் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு அதோட தலை, வால் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட பாடி பார்ட்ஸ் அதையும் நான் ஆட் பண்ணுறேங்க. இது ரொம்ப குக் ஆகணும்னு இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிடும். கரண்டியை வச்சு ரொம்ப கிண்ட வேணாங்க, சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, போதும். இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா குக் ஆகிருக்கு ஃபிஷ்ஷு. சாப் பண்ணி வச்ச கோரியண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணுறேன். வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.